அப்போது துவாவை பொறுத்த வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும். குரானில் 2 வார்த்தை இருக்குது உதவி தேடுதலில். ஈயாக்கா நபுது ஐயாக்கா நஸ்தஈன். இது இஸ்திஆனத் அப்படிம்பாங்க. இது உன்னிடமே உன்னையே வழிபடுகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். இது இஸ்திஆனத். இது அன்கண்டிஷனல். இன்னொன்று பார்த்தீங்கன்னா 5ஆவது அத்தியாயத்தில் நல்ல காரியங்களில் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு இருக்கும். இது வேற, இந்த இடத்துல அரபி வேற வார்த்தை பயன்படுத்தப்படுது. அப்போது இங்கே உதவி தேடுதல்லையே குரானு 2 தனித்தனி அரபி வார்த்தைகள் பயன்படுத்துது. தாவுன் அப்படிம்பாங்க. தாவுன் அப்படின்னா உதவி செய்வது, புரியுதா? தாவுன் அப்படிங்கிறது இது ஒரு வகையான உதவி தேடுதல். இஸ்திஆனத் அப்படிங்கிறது இது வேற வகையான உதவி தேடுதல். இந்த தாவுன் பொறுத்த வரைக்கும் எல்லா மனிதர்களிடமும் நீங்கள் கேட்கலாம், புரியுதா? எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னா தாகத்தை தீர்ப்பவன் யார்? அல்லா தான். நம்முடைய வயிறை நிறைய செய்கிறவன் யார்? ரிஸ்க்கு கொடுக்குறவன் யார்? அல்லா தான். ஆனால் நம்ம ஒரு மனுஷன்கிட்ட போய் சாப்பாடு வாங்கி எடுத்துகிட்டு வா எனக்கு பசிக்குதுன்னு சொல்லலாம். இது ஷிர்காயிராது. இதெல்லாம் போட்டு வஸ்வாஸ் ஏற்படுத்துவாங்க. இது நாம தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்? யுவஸ் விசு ஃபி சுதூரின்னாஸ் மினல் ஜின்னதி வன்னாஸ். வஸ்வாசை ஏற்படுத்தக்கூடியவர்கள் இடத்துல ஜாக்கிரதையாக இருங்க. இவங்க ஜின்லேயும் இருப்பாங்க, மனிதர்கள்லேயும் இருப்பாங்க. அப்போ மனித சைத்தான்கள் இடத்துலையும் நம்ம பார்க்கவா இருக்கணும். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் முதல் விஷயம் என்ன சொல்கிறான்? இங்கே பிரார்த்தனைங்கிறதே கேட்டதே முதல்ல தப்பு. யாரை கேட்டு அங்கே போனீங்க? இது தடுக்கப்பட்ட செயல் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் டிக்ளேர் பண்ணுறாங்க. காஃபிர்கள் கப்பு சிப்புன்னு இருக்கிறாங்க. இல்லை, எங்களுடைய ரிவாயத்துக்கு மாற்றமாக ரசூலுல்லாஹ் பேசுகிறாங்க. இது இப்ராஹிம் நபி இப்படி சொல்லி தரலன்னு சொல்லியிருந்தால் அடுத்த நாள் இவங்க உயிரோடு இருந்திருக்க மாட்டாங்க. அதனால தான் அதுதான் சொல்கிறேன்ல, குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு இருந்த அந்த ஒரு என்ன சொல்கிறது, என்னடா அது வெக்கம், அவங்களுக்கு இருந்த அந்த ஒரு கூச்சம், அதாவது நம்மளுக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்முடைய அந்த பிடிவாத செயல்களில் நம்ம அதை விட்டுருவோம். தர்காங்கிறது பியூர் பிஸ்னஸ். அது வழிபாடே கிடையாது, அது இபாதத்தே கிடையாது, அது பிஸ்னஸ். அது ஒரு தொழில் நடக்கிற இடம். அந்த இடத்துல அங்கே போய் பாருங்கள், எல்லாமே அங்கே ஆன்மீகம் கிடையாது. அது முழுமையாக பிஸ்னஸ்.